சொரக்காய் கூட்டு நல்லா பருப்பில் சொரக்காயை வேக வச்சுட்டு நல்லா அது மையாக வேகணும். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி அப்புறம் வெங்காயம் எல்லாம் நான் இன்றைக்கி ராகி உப்புமா பண்ணியிருக்கேன். இந்த ராகி உப்புமாவோடு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த பருப்பு போட்ட குழம்பு, சொரக்காய் குழம்பு. அதுக்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதை நல்லா அரைச்சி அந்த மசாலாவை அந்த வெந்த சொரக்காயும் பருப்பும் வெந்ததோடு சேர்ந்து கலக்க போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டு. அப்புறம் சாம்பார் பொடி, நம்மளே வீட்டில் தயாரித்த சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு நல்ல டேபிள் ஸ்பூனில் போட்டு அதோடு சேர்ந்து பெருங்காய பொடியை போட்டு கலந்தா எவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மசாலாவில் என்ன இருக்குன்னா தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாம் கலந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த பருப்பு வேக வச்ச அந்த சொரக்காயோட இதில் கலக்கிறோம். கலந்ததுக்கப்புறம் நம்ம காலையில் ஒரு ராகி உப்புமா பண்ணேன் பாருங்கள், அது தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு. காலையில் ராகி உப்புமாவோடு சேர்ந்து சாப்பிட்டோம். மத்தியானம் அரிசி சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட்டு ஒரு அப்பளம். அவ்வளோ சுவையோ சுவை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சுரைக்காயோட பலன்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடும்பொழுது இட்லிக்கும் இந்த மாதிரி தொட்டுக்க முடியும். தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே உகந்தது. ஏன் பிரெட்டு டோஸ்ட்டு கூட இது சூப்பராக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையோ அருமை. அதுவும் இந்த ராகி உப்புமாவுக்கு எக்ஸலண்ட்டு. கட்டாயம் பண்ணுங்கள்.